ஆண்டாள் மேடம் கிட்டத்தட்ட 4000 கோவில்களுக்கு நன்னீராட்டு விழா அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சத்தியவேல் முருகன் ஐயாவே சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை நம்முடைய முதல்வர் ஆட்சி காலத்தில் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதா மிக முக்கியம். ஆன்மீக பணி புரிகின்ற ஒரு செம்மல் அப்படின்னு நம்முடைய முதல்வருக்கு நாம் ஒரு சிறப்பு பட்டமே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வெளிப்புற அடையாளங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் பலரையும் நம்ம பார்க்குறோம். அப்படி எதுவும் இல்லாமல் இயல்பான ஒரு தோற்றத்தோடு இருந்தும் ஆன்மீக பணியை மிக உச்சத்திற்கு கொண்டு சென்ற ஒரு ஆட்சி எது என்றால், ஆன்மீகத்துக்கு பொற்கால ஆட்சி எது என்றால், இப்போது நடக்கின்ற இந்த 2021 நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சிங்கிறத நிச்சயமா நம்ம உறக்க சொல்லலாம். 4000வது குடமுழுக்கு எவ்வளவு பெரிய எண்ணிக்கை அது இல்லை? அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே மிக அதிகமாக திருக்கோயில்கள் இருக்கின்றன. அது ஒரு பெருமை நமக்கு இருக்குல்ல. 37,000 கோயில்களுக்கு மேல இருக்கு. இந்த கோயில்களை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு நீதி கட்சி காலத்திலேருந்து உருவானது. அவர்கள் தான் முதலாக தென்னிந்திய நல பரிபாலன சங்கம் அப்படிங்கிறத உருவாக்கினாங்க. சவுத் இந்தியன் ஃபெடரேஷன் அப்படின்னு, லிபரல் ஃபெடரேஷன். அதுக்கப்புறம் தான் இந்து சமய அறநிலைய வாரியம் என்பதை உருவாக்குகிறார்கள். அப்போ ஏன் உருவாக்கினாங்க அப்படின்னா, அதற்கு முன்பாக இருந்த அந்த ஆங்கிலேயர் ஆட்சி இந்து கோயில்கள் நிர்வாகத்தில் தலையிட்டது. அதுக்கப்புறம் ராணியின் மேற்பார்வைக்கு அது சென்றது. ஆனால் கிறிஸ்தவ மிஷனரிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நீங்க எப்படி ஒரு மதத்தின் கோயிலுக்குள் நுழையலாம் அப்படின்னு. உடனே அவர்கள் அதை கைவிட்டு விட்டு நீங்களே ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நீதி கட்சியிடம் கேட்டபோது இவர்கள் உருவாக்கியதுதான் இந்த இந்து சமய அறநிலைய வாரியம் என்பது. முதலாக எதற்காக என்றால், 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்முடைய இந்து கோயில்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், வைதிகர்கள், அவர்கள் கைகாட்டுகின்ற அந்த பெருந்தனக்காரர்கள் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த கட்டுப்பாட்டில், தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சொத்துகள் மிகவும் அதிகமாக கபளீகரம் செய்யப்பட்டன. நிலங்கள் எல்லாம் தனியார் நிலங்களாக மாறின. சாமி நகையெல்லாம் மாமி நகையாச்சு. அங்கே இருக்கக்கூடிய வருமானம் எல்லாம் இவர்கள் வைதிகர்கள், அர்ச்சகர்கள் முதற்கொண்டு எல்லோரும் பங்கு போட்டு கொண்டார்கள். இத்தனை ஊழல் நடந்தது. பொதுமக்கள் இதை பார்த்து கொந்தளித்து போய் நம்முடைய நீதி கட்சியிடம் புகாராக கொடுத்த பின்புதான் இந்த வாரியம் என்பதை ஒன்றை உருவாக்குகிறார்கள். அப்புறம் அது 2 முறை மாற்றப்படுகிறது. 1960 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை என்ற ஒன்றை உருவாக்கி இப்போது 11 மண்டலங்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டில். அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லோருமே இந்துக்கள். இந்த இந்துக்களைத்தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது என்று தடுத்து வைத்தது ஒரு கூட்டம் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும். நாம் கோயிலுக்குள் நுழையக்கூடிய உரிமையை பெற்றுக் கொடுத்ததே நீதி கட்சியில் ஆரம்பித்து, நம்முடைய தந்தை பெரியார் போராட்டத்தில் ஆரம்பித்து, நம்முடைய திராவிட இயக்கம், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்று நிச்சயமாக சொல்லலாம். இந்த ஒரு நீண்ட வரலாறு என்பதை நாம் தான் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறோம். அதை தவிர அங்கே பணியாற்றுகின்ற எல்லோருமே இந்துக்கள், இடைசாதி இந்துக்கள். இவர்களைத்தான் அடிமைகளாக வைத்திருந்தது ஒரு கூட்டம். அதை தவிர மிக முக்கியமாக பெண்கள் என்பவர்கள் உள்ளே வரக்கூடாது, கருவறைக்குள் வரக்கூடாது, அவள் தீட்டு உடையவள் என்று சொன்னார். நம்முடைய திராவிட இயக்கம் வந்தது நீ புத்தியை தீட்டு என்று சொல்லி பெண்களை ஓதுவார்களாக்கி இருக்கிறது. யாரை உள்ளே வரக்கூடாது என்று சொன்னார்களோ, யார் குரல் கேட்கக்கூடாது என்று சொன்னார்களோ, யாரை வெறுமே தாசிகளாக மட்டுமே கோயிலுக்குள் வைத்திருந்தார்களோ அவர்களை அங்கிருந்து மீட்டெடுத்து ஓதுவார்களாக உயர்த்தி இருக்கிறது என்றால் அது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய முதல்வர் செய்த சாதனை. இந்து சமய அறநிலையத்துறை என்பது எதற்கு? நீங்க வெளியேறு அப்படிங்கிறதா? அது இந்து சமய அறநிலையத்துறைங்கிற அந்த துறை மேலேயே அவர்களுக்கு வெறுப்பா, இல்ல திராவிட மாடல் அரசாங்கத்தின் மீது வெறுப்பா? இல்ல, அந்த துறை மேல வெறுப்பு கிடையாது. திராவிட மாடல் அரசு அதிலிருந்து வெளியேறணும் அப்படிங்கறத அவங்களோட கொள்கை. ஏன்னா நீதி கட்சி காலத்திலேருந்து ஆரம்பிச்சு, அதிலும் குறிப்பா நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலையும் மனுவும் வர்ணாசிரமும் இல்லாத ஒரு இடமாக, ஆதிக்கம் செலுத்தாத இடமாக இந்த கோயில்களை மாற்றினார். நம்முடைய தமிழர்களாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுத்து பணிகளை உருவாக்கி, வேலைவாய்ப்பை உருவாக்கி, அவர்களுக்கு அங்கே மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தார். கும்பிடுறேன் சாமின்னு சொன்னவங்களை எல்லாம் சாமி கும்பிட வைத்தார். இந்த கோபம் தான் அவர்களுக்கு. அதனால இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அரசே வெளியேறு அப்படின்றாங்க. அவங்கள்ட்ட நீங்க ஒரு கேள்வியை திரும்ப கேட்கலாம். இந்த மாதிரியான எத்தனை மாநிலங்களில் இந்து சமய அறநிலையத்துறையை அந்தந்த மாநில அரசுகளே நிர்வகிக்கின்றன அப்படிங்கிற ஒரு பட்டியலும் இருக்கு நம்ம கிட்ட. மிக முக்கியமாக ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி தேவஸ்தான கோயில், அது அரசு உருவாக்கிய ஒரு குழுவால் தான் அங்கே நிர்வாகம் செய்யப்படுகிறது. அடுத்தது அந்த ஆந்திர பிரதேசத்திலே 22,000 கோயில்கள் அரசு நிர்வாகத்தில் தான் இருக்கு.
அறநிலைத்துறை மூலமாகத்தான் நிர்வகிக்கப்படுகிறது. அப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல வைஷ்ணவ தேவி கோயில், அதையும் அங்கே உள்ள அரசு தான் நிர்வகிக்கிறது. ஒடிசால பூரி ஜெகநாதர் கோயில் ஞாபகம் இருக்கும், அங்கே போய் பிரதமர் என்ன வார்த்தை பேசினார் தமிழர்களை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி. நாமெல்லாம் அந்த கோயிலோட ரத்ன பண்டார் சாவியை திருடி வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிக கொதிப்படையக்கூடிய வார்த்தையை சொன்னது அந்த கோயிலிருந்து தான். அதுவும் அரசு நிர்வாகத்தில் தான் இருக்கிறது. அடுத்தது மத்திய பிரதேசத்துல உஜ்ஜயினி மகா காலேஸ்வர் கோயில், அதுவும் அரசு நிர்வாகம். அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ்ல பாபா பலக்நாத் கோயில், ஜுவாலாமுகி கோயில், இதுவும் அங்கதான். அதை விட மிக முக்கியமா மணிப்பூர் சம்பவத்தை நம்ம மறந்திருக்க மாட்டோம். அதுல மிகவும் மோசமாக பாதிப்படைந்த அந்த பெண் சமீபத்தில் இறந்து போனாருங்கிறது தெரியும். அந்த மணிப்பூர்ல இருக்க கூட லைனிங் தோ சனமகி கோயில், அதுவும் மணிப்பூர் அரசால் தான் நிர்வகிக்கப்படுகிறது. அப்படின்னா இதுல அந்த டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய அரசியல் கட்டுப்பாட்டிலும் இருக்குல்ல. அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து அரசு வெளியேற வேண்டும்? ஏனென்றால் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தால்தான். இப்ப சிதம்பரம் நடராஜர் கோயில் எடுத்துக்கோங்களேன், அங்கே அரசு நிர்வாகம் தலையிட்ட போது உண்டியல் வருமானம் வெறும் 1000களில் குறைந்தது. ஆனால் அரசை வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் சட்ட பாதுகாப்பை கோரிய பின்பு உண்டியல் வருமானம் பெருகுகிறது. இது எப்படி நடக்குது? அதை தவிர அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் எல்லோருமே தனிப்பட்ட முறையில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பக்தர்களிடம் எவ்வளவோ பணத்தை வாங்கிக் கொள்கிறார்கள் அந்த யாகத்தை நடத்துவதற்காக. இந்த மாதிரியான நிதி சீர்கேடுகள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதிலிருந்து மீட்டெடுத்தது நம்முடைய திராவிட கழகத்தின் ஆட்சி. நிச்சயமா எனக்கு இது பொலிட்டிக்கலா ஒரு கேள்வி கூட சிலர் வைக்கிறது உண்டு. இப்போ 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கெல்லாம் வந்து நினைச்சு பார்க்கவே முடியாதுன்னு அடிகளார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க. 6 கோவில் இருக்கு, ஒவ்வொரு கோவிலுக்கு 2 வருஷம் கூட நாங்கள் எடுத்துப்போம் அப்படிங்கலாம் சொன்னார். ஏன் இவ்வளவு மெனக்கெட்டு பண்ணணும்? அதாவது அப்ப நீங்க இந்து விரோதிங்கிற அந்த ஒரு சொல்லாடல் திரும்ப திரும்ப இருக்கு இல்லையா, அதை உடைக்கணுங்கிற நோக்கமா இல்ல அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது சில பேருடைய கேள்வி எப்படி இருக்கு இல்லையா? இல்ல உடைக்கணும், யாருக்கும் ப்ரூவ் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது இல்லையா? நிச்சயமா கிடையாது. நம்முடைய சத்தியவேல் முருகனார் ஐயாவும் சொன்னாரு, நடமாட கோயில் நம்பர்கொன்றியில் படமாட கோயில் பகவர்க்கதாமே பகவர்க்கதாக படமாட கோயில் பகவர்கொன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கதாமே. அதாவது நீங்க தெய்வத்துக்கு எதையாவது கொடுத்தீங்கன்னா அது மக்களுக்கு வந்து சேராது. ஆனா பக்தர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எதாவது கொடுத்தீங்கன்னா அந்த நன்மை வந்து கடவுளுக்கு போய் சேரும். அதைத்தான் இதுதான் ஆன்மீகம். முதல்ல இந்த ஆன்மீகம்ன்ற வார்த்தை, பக்திங்கிற வார்த்தை, சமயம், மதம்ங்கிற வார்த்தையோட அர்த்தம் புரியாமல் அல்லது புரிந்துவிடக் கூடாது என்பதால் தான் இந்துத்துவ சக்திகள் நம்மை குழப்பி கொண்டிருக்கின்றன. ஆன்மீகம்ங்கிறது வெறுமே அடையாளங்களை சுமப்பது அல்ல, வெறுமே கடவுள் பெயரை உச்சரிப்பது மட்டுமல்ல. நாத்திகமும் நம்முடைய தமிழ் மரபின் கொள்கை தானே. கடவுள் மறுப்பு, சித்தர்கள் எல்லோருமே கடவுள் மறுப்பாளர்கள். கடவுள் மறுப்புனா இந்த ஆகம விதிக்காரர்கள் சொல்லுகின்ற அந்த ஆகம முறை, நாங்கள் சொல்லுகின்ற முறைப்படிதான் நீங்கள் கடவுளை வணங்க வேண்டும், எங்களுடைய மொழியில் தான் வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த எதேச்சாதிகாரத்தை எதிர்த்தவர்கள் நம்முடைய சித்தர்கள். வள்ளலாரும் அதில் தான் வர்றாரு. நால் வர்ணம், சாத்திரம், அந்த எல்லாமே பிள்ளை விளையாட்டுன்னு சொன்னவர் அவர். அது எல்லாமே சைல்டு பிளேயா இருக்கு, இது இல்லை ஆன்மீகம் என்று சொன்னவர். இப்படியான மரபு நமக்கானது. எனவே நாம் மக்களுக்கு செய்வது அதுதான் உண்மையான ஆன்மீகம். அதைத்தான் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னார்ல, அதுதான் அதுல மிக முக்கியமா. ஏழையின் புன்னகை தான் இறைவன் இருக்கக்கூடிய தலம் அப்படிங்கிறத நாம நிரூபிச்சு காட்டியிருக்கோம். ஆனா இவர்கள் இந்துத்துவ சக்திகள், RSS, அந்த சங் பரிவார் எல்லாம் ஆன்மீகம் என்பதை அரசியலாக தங்களுடைய பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல உள்ள சங்கராச்சாரியார் மடத்தை அந்த யோகி ஆதித்யநாத் அரசு இடித்து இருக்கிறது. ஏன்னா அவர் சில கேள்விகளை கேட்டார் அப்படிங்கறனால அவரை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு செய்திருக்கிறார்கள். அப்படின்னா நீங்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் தானே, அதையே நீங்க அங்க கேட்க கூடாது. ஆதித்யநாத் அரசும் இந்து மதத்துக்கு எதிரானவராக இருக்குது. சங்கராச்சாரியார் மடத்தையே இடிக்கின்ற அளவுக்கு அவர்கள் செய்கிறார்கள். அது மாதிரி டெல்லியில RSS அலுவலகத்திற்கு, பிஜேபி அலுவலகத்திற்கு பார்க்கிங் லாட் கட்டுவதற்காக அங்கே இருந்த 300 ஆண்டு பழமையான கோயிலை இடிக்கிறார்கள். இது தவறு இல்லையா? அப்ப அவர்களும் இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் தானே. அந்த ராமர் கோயில் கட்டுவதற்காக எத்தனை எளிய மக்களின் வீடுகள், கடைகள் எல்லாம் இடிக்கப்பட்டன. அதனால் தானே அங்கே தோல்வி அடைந்தார் நம்முடைய பிரதமர். அப்போ மக்கள் தான் உண்மையில் தெய்வங்கள். அதை புரிந்து விட்டால் நாம் தெளிவடைந்து விடுவோம் என்பதனால் RSS சக்திகள் எல்லாமே நம்மை கொண்டே நம் கண்ணை குத்தி கொண்டிருக்கின்றன என்பதை இந்த
நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் புரிந்து கொள்ள கண்டிப்பா. இப்போ அவங்க 2 பேரும் பேசுனது நீங்கள் நான் இணைச்சு பார்க்கிறேன். மக்கள் தான் தெய்வங்கள் அப்படிங்கும்போது அவங்களும் கிட்டத்தட்ட அதான் சொன்னாங்க. இறையன்பர்களுக்கு செய்யறது தான் இறைப்பணி அப்படிங்கிறது. ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க குன்றக்குடி வேண்டியது. ஐயாவுக்கே நல்லா தெரியும். குன்றக்குடி மாடல் என்கின்ற அந்த மாடல் என்ன செஞ்சது? கோயில்கள் மூலமாக, அந்த வருமானத்தின் மூலமாக நிலங்கள், அதில் உழைக்கக்கூடிய வேளாண்மையாளர்கள், அதன் மூலமாக கல்வி நிலையங்கள், அதன் மூலமாக பெண்கள் மேம்பாடு, அதனால தானே குன்றக்குடி மாடல் என்பதை உலகமே கொண்டாடிச்சு. நிச்சயமா. அதுதான் உண்மையிலேயே இறை, அதுதான் உண்மையிலேயே இறைமை, ஆன்மீகம். இதுதான் ஆன்மீகம் செய்ய வேண்டிய முறைமை. அதைத்தான் இப்போது இந்து சமய அறநிலைத்துறை நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய மதிப்புக்குரிய அண்ணன் சேகர் பாபு அவர்களின் சீரிய வழிகாட்டுதலில் நம்முடைய முதல்வரின் அந்த தெளிவில் நிஜமாவே எதை செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவு எல்லோருக்குமே இருக்கு. இந்த கோயில்கள் மூலமாக பல கல்விக்கூடங்களை நிர்மாணித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மருத்துவ முகாம்கள் நடத்துகிறோம். யானை புத்துணர்வு முகாம் நடத்தப்படுகிறது. அதை தவிர பெண்களுக்கு அங்கே மரியாதை இருக்கிறது, எளியவர்களுக்கு அங்கே மரியாதை இருக்கிறது. அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு மிகச்சிறப்பான வசதி வாய்ப்புகள் செய்யப்படும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1968 பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது மகாமகம் அந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறார். அதனால இந்து சமயம் என்று வரும்போது நாங்கள் யாரும் இந்து மதத்துக்கு விரோதி இல்லை என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நம்முடைய கலைஞர் சொன்ன அந்த வசனம் தான், கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாதுன்னு அந்த கூடாரமாக இருந்ததை மீட்டெடுத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியால், நம்முடைய முதல்வரின் பொற்கால ஆட்சியால்ங்கிறதா மிக முக்கியம். பொதுவா தமிழ்நாட்டை மெடிக்கல் டெஸ்டினேஷன் அப்படிம்பாங்க, ஸ்போர்ட்ஸ் டெஸ்டினேஷன் அப்படிம்பாங்க, ரிலிஜியஸ் டெஸ்டினேஷனாக இந்த ஆட்சி மாற்றி காட்டி இருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். ஏன்னா இவ்வளவு கோயில்கள் தமிழ்நாட்டில் தான் இருந்தன. அதை தவிர நம்முடைய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அந்த நில மீட்புன்னு ஒண்ணு எடுத்து பண்றாருல்ல, எத்தனையோ லட்சக்கணக்கான ஏக்கர்கள் நிலங்களை 8000 கோடி ரூபாய் சொத்து மீட்கப்பட்டிருக்கிறது. தனியார் வசம் இருந்த அந்த நிலங்களை மீண்டும் இறைவனுக்கே நாங்கள் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்வாரு. அது மாதிரி அந்த பூஜை பொருட்கள், நகைகள், இதையெல்லாம் வைப்பதற்கு சேஃப்டி லாக்கர்ஸ் அதையெல்லாமும் உருவாக்கி இருக்கு. இவ்வளவு தூரம் மாடர்னைஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி வெப்சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை அத்தனை கோயில்களும் வரிசையா வரும். அதுல இருக்கக்கூடிய தல வரலாறு, அந்த இறையை பற்றிய முக்கிய செய்திகள், நூல்கள், அது மாதிரி பதிப்பகத்துறை மூலமாக இந்து சமயத்தை பற்றிய, நம்முடைய தமிழ் முறைகளை பற்றிய நூல்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்க உள்ள இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்திலேயே நூலகம் இருக்கிறது. நீங்க போய் வாங்கிக்கலாம். அதுல மிக முக்கியமா நான் வியக்கிறது என்ன தெரியுமா, நூல்கள் வாங்கிட்டு நீங்க கேஷ் டிரான்சாக்ஷனே கிடையாது, எல்லாம் ஜிபே மூலமா தான் பண்ணணும். எவ்வளவு தூரம் அந்த ஆடிட் சிஸ்டத்தையும் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தான் உருவாக்கினார்.